இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இங்க ஒரு கழுகை பார்க்குறீங்கல்ல, நம்முடைய தேவனுடைய கூடார விளாகத்துக்குள்ளதான் இந்த கழுகை செய்து வைக்கப்பட்டு இருக்கிறது. எதுக்கு இதை செஞ்சு வச்சிருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? அங்க ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கு பாருங்க. அந்த வசனத்தை மக்கள் நினைவு கூறுவதற்கு தான் அதை செய்து வைக்கப்பட்டிருக்கிறாரு. இந்த வசனம் என்ன சொல்லுது? ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31வது வசனம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டாங்க. அதாவது கழுகை போல பலன் அடைந்து எழும்புவது. கழுகு வயசான காலம் வந்துட்டுன்னா அவருடைய ரெக்க எல்லாம் பலவீனப்பட்டுருமா. அப்புறம் அதனுடைய அழகு, அதென்ன ரொம்ப கூர்மை, இறை கவு எடுப்பது, அதெல்லாம் பலவீனப்பட்டுருமா. இப்போ நகங்கள் எல்லாம் அப்படியே வயசாட்சியில் பலவீனப்பட்டுரும். அதனால இறை பிடிக்க முடியாது, சாப்பிட முடியாது, ரொம்ப கஷ்டம். அப்போ அதுக்கு ஒரு பலன் தேவை. அதுக்கு என்ன செய்யுமா? உயரமான மலையில போய் அமர்ந்து கொண்டு தன்னுடைய முடியெல்லாம் உதிர பண்ணி தன்னுடைய அழகை பாறையில் அடிச்சு உடைச்சிரும், நகங்களை அடிச்சு உடைச்சிரும், எல்லாத்தையும் பழசெல்லாம் கழட்டி போட்டுட்டு காத்திருக்கமா. அப்போ அது முடியெல்லாம் உதிர்ந்து மொட்டை ஆயிருமா, மொட்டை கழுகு. அப்போ அப்படியே அமர்ந்திருக்கும். திரும்ப முடி முளைக்கும், திரும்ப நகம் முளைக்கும், திரும்ப அந்த அழகு கூர்மையா திரும்ப உருவாகும், புதுசாயிரும். அப்போ மறுபடியும் அது ஒரு இளமையோட புது பலத்தோட செட்டைகளை அடித்து அப்படியே எழும்புமா. அதனாலதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, நீங்களும் கழுகுகளைப் போல புது பலன் அடைந்து செட்டைகளை அடிச்சு எழும்பணும். அதுக்கு என்ன வழி? கர்த்தருக்கு காத்திருக்கணும். எப்படி கழுகு தன்னை தனிமைப்படுத்தி கொண்டு உயரமான ஒரு இடத்துல போய் அமர்ந்து அவர் காத்திருக்கிறதோ, ஒன்னா பழைய காரியெல்லாம் உதிர்த்து புதுசு வருவதற்கு காத்திருக்கிறதோ, அதே மாதிரி நாம் கர்த்தருடைய பாதத்துல காத்திருக்கணும். நம்மை தனிமைப்படுத்தி கொண்டு ஆண்டவரோடு உட்கார்ந்து பேசுவதற்கு. அப்போ வேண்டாத காரியத்தெல்லாம் உதிர பண்ணுகிற தேவன் அவர். ஆண்டவர், இந்த கோபம் வருது, இச்சை வந்துடுது, எரிச்சல் வருது, இந்த மாதிரி காரியெல்லாம் இருக்குன்னு அறிக்கையிடும் போது அதெல்லாம் நம்ம விட்டு விலக பண்ணி புதிய சுபாவம், அன்பு, தாழ்மை, சமாதானம், மனதுருக்கம், ஒரு புது பலன், இதெல்லாம் ஆவியான நமக்குள்ளே உருவாக்கி ஒரு புது மனிதனாய் பலம் உள்ளவர்களாய் மாற்றுகிறார். அதுக்கு கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கணும். காத்திருக்கிறவங்க தான் புது பலன் அடைய முடியும். அப்போ பழைய பலவீனம் நீங்கி புது பலன். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பலன் தேவை. நீங்க பலவீனப்பட்டிருக்கிற உணர்றீங்களா? சரீரத்துல இல்ல, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில பலவீனமா இருக்கிறீங்க. முன்னால மாதிரி ஜெபிக்க முடியல, முன்னால மாதிரி வசனத்தை தியானிக்க முடியல, முன்னால மாதிரி ஊழியம் செய்யல, முன்னால மாதிரி சர்ச்சுக்கு ஆவலோடு போறதில்லை. இப்ப கடமைக்காக, பேருக்காக, வேண்ட வெறுப்போட மாற்றம் தெரியுதில்ல, பலவீனப்பட்டுட்டீங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில புது பலன் அடையணும். அதுக்கு தான் கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கணும். நம்ம தினமும் அதிகாலையில காத்திருந்து ஜெபித்த பலன் அடைஞ்சிட்டா அப்படி போய்கொண்டே இருக்கலாம். நீங்க அதெல்லாம் விட்டு பலவீனப்பட்டுட்டீங்கன்னா ஏதாவது ஒரு நாள் முழுவதும் ஆண்டவருக்காய் ஒதுக்கி காத்திருங்க. சில மணி நேரங்கள் வசனத்தை தியானித்து ஜெபிங்க. உடனே ஒரு புது பலன் வரும், சோர்வெல்லாம் மாறிடும், பலவீனங்கள் நீங்கிறோம். அன்று சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, நீ கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்பணும், நான் உனக்கு புது பலன் தருகிறேன். பலவீனப்பட்டேன்னு சோர்ந்து போகாத, எழும்பு, திரும்ப எழும்பு, கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்பு, நான் உனக்கு புது பலனை தருகிறேன், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போகும் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். இப்ப சொல்றீங்களா, ஆண்டவரே புது பலனை தாரும், புது பலனை தாரும், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போகட்டும், கழுகுக்கு சமானமாய் திரும்ப வாழ வயது போல் மாறட்டும். அந்த மாதிரி ஒரு பலனை, வாலிப வயதுக்கு ஒத்த பலனை, கிருபைகளை இந்த மகனுக்கு தாரும், மகளுக்கு தாரும், எங்களுக்கு தாரும், ஒவ்வொருவருக்கும் தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன்.